சின்ன குழந்தைங்களுக்கு மூக்கை லேசா இப்படி வந்து இப்படி தூக்கி பாருங்க. உள்ளுக்குள்ள லேசா வந்து சின்னதா ஒரு கட்டிகள் மாதிரி, ஒரு பாலிப்ஸ் மாதிரி, ஒரு சத வளர்ச்சி மாதிரி நிறைய பேர்த்துக்கு, நிறைய குழந்தைங்களுக்கு தெரியும். ஒரு மூக்கு நல்லா ஃப்ரீயா இருக்கும், ஒரு மூக்குல தெரியும். இல்லை சில பேர்த்துக்கு 2 மூக்குலையுமே தெரிய ஆரம்பிக்கும். வீட்டில் நீங்களே செக் பண்ணி பாருங்க. அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்டீம் எடுக்க வைங்க. சின்ன குழந்தை 9 இயர்ஸ் தானே ஆகுது. ஸ்டீம் தாராளமாக எடுக்க வச்சிங்கன்னா எடுப்பாங்க. எப்படின்னா நல்லா தண்ணி ஒரு பானையில் நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா வேப்ப இலை, கற்பூரவள்ளி இலை, நொச்சி இலை, ஆடாத்தொடை இலை, துளசி இலை, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா தண்ணி கொதிக்க விடுங்க. ஒரு கொதி 2 கொதி வந்ததுக்கப்புறமா எடுத்து ஸ்டீம் எடுக்கக்கூடாது. இலையெல்லாம் நல்லா லைட் க்ரீன் கலரில் நம்மளா மாறி நம்மளுக்கு வெந்து போயிருக்கணும். அப்போ தான் அதுலேருந்து நம்ம கிளறி விட விட நல்ல ஸ்டீம் நிறையா வரும். ஓகேவா? அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அது நம்ம மருத்துவமனையில் ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது, கற்பூரம் கலந்த ஆயின்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதை கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். அப்படி இல்லையா விக்ஸு அந்த மாதிரி ஏதாவது அமிர்தாஞ்சன் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து கொஞ்சமாக உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை வச்சு ஸ்டீம் எடுக்கிறப்போ டெய்லி ரெகுலராக ஸ்டீம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னாவே இந்த நாசல் பாலிப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல தொட்டு பார்க்குறப்போ வலி இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சில பேர்த்துக்கு குழந்தைங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி சைனஸ் பிரச்சனை இருக்கிறப்போ அப்படியே நம்மளுக்கு டான்சில்ஸ் பிரச்சனையும் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். இல்லாட்டி சில பேர்த்துக்கு சைனஸ் நாசல் பாலிப்ஸோட சேர்த்து அடினாய்ட்ஸும் சில பேர்த்துக்கு இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா சின்ன பிள்ளைங்களுக்கு நீர்க்கோவை மாத்திரை இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை சுடு தண்ணியில் நல்லா லேசாக உரசி நல்லா கலந்து இந்த சைடில் ஃபுல்லாக நல்லா பத்து மாதிரி போட்டு விட்டிங்க அப்படின்னாலும் இந்த நீர் நல்லா வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறமா துளசி அவிச்சு நல்லா பிட்ட வைக்கிற மாதிரி அவிச்சு அதை ஒரு துணியில் போட்டு நல்லா பிழிஞ்சிங்கன்னா சாறு மாதிரி வரும். ஒரு 10 ml சாறில் கொஞ்சமாக லேசாக தேன் கலந்து ஒரு 10 ml 20 ml வரைக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். தேன் கலந்து கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இம்யூனிட்டி பவர் நல்லா பூஸ்டப் ஆகும். அவங்களுக்கு அலர்ஜி லெவல்னாலும் நல்லா குறைய ஆரம்பிக்கும். மூக்கடைப்பு, இந்த தொண்டை வலி, துளசிக்கு நல்லா தொண்டை வலி இதெல்லாமே நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும். இதோட சேர்த்து தும்பையும் அவிச்சு சாறு எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நாசல் பாலிப்ஸும் உங்களுக்கு அழகாக அவங்களுக்கு வந்து க்யூர் ஆக ஆரம்பிக்கும். தும்பை